நெல்லையில் மத்திய அமைச்சருக்கு பாதுகாப்பிற்கு சென்ற போலீஸ் வாகனம் நின்று கொண்டிருந்த லாரி மீது மோதியதில் ஒருவர் பலியானார். போலீசார் 7 பேர் படுகாயமடைந்தனர். நெல்லையில் 56 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தொழிலாளர் ஈட்டுறுதி நிறுவனத்தின் மருத்துவமனை மற்றும் அலுவலகத்தை மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் கொடிக்குன்னில் சுரேஷ் செவ்வாய்க்கிழமையன்று திறந்து வைத்தார். கேரளாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் தமிழக எல்லைக்குள் வந்ததும் நெல்லை மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான புளியரையிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு அளிப்பது மாவட்ட போலீசாரின் பணி. இதற்காக செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை 8 போலீசார் ஒரு சுமோ காரில் தென்காசி நோக்கிச் சென்றனர். பாவூர் சத்திரம் அருகே சென்று கொண்டிருந்த கார் அங்கு சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கோபி என்ற போலீஸ்காரர் சம்பவ இடத்திலேயே பலியானார். காரில் பயணம் செய்த சப் இன்ஸ்பெக்டர் முனிஷ் உட்பட 7 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் போலீசாரை மாவட்ட எஸ்பி விஜேந்திர பிதாரி நேரில் சென்று பார்வையிட்டார்.